வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இதுதான், இதை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா, நான் ஏற்கனவே இந்த பிவிசி ஷீட்டில் இந்த காலுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை கட் பண்ணி எடுக்கணும். இது ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் போடணும், அப்போ தான் எம்சியில் மேலே ஒட்டும்போ நல்லா ஒட்டும். இப்போ எம்சியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பண்ணிவிட்டு இப்போ நைஃப் வச்சு இந்த வால் மாதிரி மார்க் பண்ணணும். பேக் சைடும் பண்ணணும். ரெண்டு சைடும் எம்சில் வச்சு ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த காரை கலர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். கைட்டியாச்சு எல்லாத்தையும். ஸோ இதை இப்போ சாண்டிங் பேப்பர் வச்சு நல்லா அளவுக்குலாம் தேய்ச்சி எடுக்கணும். அளவுக்கு பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ப்ரைமர் ஆகிக்கணும். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு, ப்ளூ ஆக்கிட்டோம் ஒயிட்டை. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த வாலை இது மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் ஆஃப், அந்த பக்கம் ஆஃப். ஸோ மிடில் டிவைட் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஒயிட்டை வச்சு ஒரு அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுக்கலாம். கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தால் தான் அந்த ஒரு ரியல் டச் வரும். நான் இங்கே பெயிண்ட் பண்ணி கீழே ஃப்ளோர் பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த காரம் உள்ளே வச்சுருக்கேன், இன்னும் பேஸ்ட் பண்ணல. ஸோ இந்த சைடு ஒரு கலர், இந்த சைடு ஒரு கலர். இப்போ இந்த காரை பேஸ்ட் பண்ணேன். அது ஒன்றும் இல்லாமல் இந்த காரில் லைட்டாக நானே ஸ்க்ராச்சஸ் போட்டிருக்கேன், தெரியுதா? ஸோ இந்த சைடு பார்த்தா க்ளீனாக இருக்கும், இந்த சைடு போட்டால் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த பக்கம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து அந்த அப்சைட் டவுன் அதை பேஸ் பண்ணி, இது வந்து ரியாலிட்டி, ஐ மீன் ரியல் லைஃப், இது அப்சைட் டவுன். ஸோ அப்சைட் டவுன் அந்த சில அந்த ஸ்டெம் மாதிரி வாங்கலாம், அந்த ரூட் மாதிரி. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணேன். ஃபுல்லாகவே இப்படியே கவர் பண்ணிடணும் அந்த எம்சில் வச்சு. இப்போ ஃபுல்லாக அந்த வெயின்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதை ரெடி பண்ணியாச்சு. சரி, உங்களுக்கு தெரியுதா? இது ரியல் லைஃப், இது அப்சைட் டவுன், இதான் கான்செப்ட்டு. இப்போ என்னென்னா, இது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு மோட்ரு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக சுற்றுற மாதிரி வைக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஹோல்ஸ் போட்டு இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணோம். இல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே ஃபிக்ஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக் சுற்றும். உள்ள மோட்ரு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்விட்சும் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயரில் ஷார்ட்னிங் பண்ணணும். கீழே இருக்க பாக்ஸை ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்விட்ச் போட்டால் மேலே இது சுத்தம் பாருங்க. ஸோ இது மேலே இப்படி வந்துச்சுன்னா
ஆன் பண்ணால் இது சுத்தம். ஸோ இப்போ என்னென்னா இதை ஃபுல்லாகவே பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலான்னு இருக்கேன். ஃபைனலி நம்ம முடிச்சிட்டோம். ஆக்சுவலி கீழே பாக்ஸு, இந்த பாக்ஸில் மோட்ரு அண்ட் ஸ்விட்சஸ்லாம் இருக்குது, உள்ளே பேட்ரி செட்டப் இருக்குது, மேலே இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கான்செப்டில் ஒரு ஆர்ட் ஒர்க், ஒரு மினியேச்சர் மாதிரி. ஸோ வெயிட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். சி, இது அப்சைட் டவுன் வேர்ல்டு, அப்படியே ரொட்டேட் ஆனால் ரியல் வேர்ல்டு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.